மறுபடியும் இந்த பாராளுமன்றத்திலே நான் வந்து உரையாற்ற முடியுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் என்னுடைய தேசத்தின் தெய்வங்கள் வழிவந்தவர்களுமே நின்ற உதவியால் மறுபடியும் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வந்து நாள் கதைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்திலே தங்களுடைய உறவுகளை இழந்து, தங்களுடைய நிலங்களை இழந்து, தங்களுடைய வீடுகளை இழந்து, சொந்தங்களை இழந்து, வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் போகின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் உங்களோடு இருப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு, என்னை நேசிக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களையும் சொல்லிக்கொண்டு, முக்கியமான விடயம் வடக்கு மாகாணத்திலே நான் பார்த்தேன் அண்மைய தினத்திலே 36 கோடி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மிகவும் கவலையான விடயம். அந்த ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டிருக்கிற நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது. ஈக்விட்டி என்றா என்ன, ஈக்குவாலிட்டி என்றா என்னென்று கூட தெரியாது. எல்லாருக்குமே 25,000 ரூபா, முழங்கால் அளவு தண்ணி வந்தவனுக்கும் 25,000 ரூபா, வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் 25,000 ரூபா, என்பிபிக்கு வேலை செய்தவங்க முழு பேருக்கும் 25,000 ரூபா, வீடு இல்லாதவனுக்கும் 25,000 ரூபா, வீட்டு அட்ரஸும் இல்லை ஒன்றும் இல்லை அவனுக்கும் 25,000 ரூபா. இடைத்தங்கள் முகாம் ஒன்றை கட்டியிருக்காங்க 2ஆம் தேதி. அந்த இடத்தங்கள் முகாம் 30ஆம் தேதி மழை வந்து 2ஆம் தேதி இடத்தங்கள் முகாமில் நான் கதைக்க விரும்பல. என்னடா முன்னால் கனவேர் இருக்கணும். சில செம்மறியலுக்கு சொல்லியும் விளங்குறேன். என்னடா ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம், சில பேர்களுக்கு சொல்லலாது. போய் அடி வேண்டி கிண்ணச்சிலையும் ஓடி இதை விட எனக்கு மேலே சொல்ல தெரியல. முக்கியமான விடயம் ஒன்றை ஞாபகப்படுத்தணும். இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு மற்றது முழு பிரதேசங்களையும் படுமோசமான நிலைமை இருக்கிறது. ஆகவே இங்கே அரசாங்கம் பிழை, எதிர்க்கட்சி பிழை என்று இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே 2 நாள் நான் தண்ணிக்குள்ள ஃபுல்லாக 2 நாள் வெளியே வரையலாம் இருந்து பார்த்தால் அரசாங்கம் பிள்ளை என்ற அடிபாடு அங்கே நடக்குது. இல்லை நீங்கள் தான் பிள்ளை, நீங்கள் நடக்குது. வெக்கம். இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றம் இந்த நாட்டில் இருக்கிறது வெக்கம். நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இன்றைய தினம் செலவழிக்கிற பணத்தொகையை எடுத்துக்கொண்டே வீடுகளை இழந்த, தந்தை இழந்த, தாய் இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சம் கொடுத்திருந்தீங்கள் என்று சொன்னால் சாகும் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை அந்த மக்கள் ஞாபகம் வைத்திருப்பார்கள். ஆனால் கவலை என்னென்றால் நாங்கள் எங்களுக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறோம், இங்கால அங்கால என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதிலே இந்த புத்தளம் அறுவைக்காடு குப்பை நிலையம், அதாவது குப்பையை கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நாங்கள் நேரம் எடுத்து ஆறுதலாக சம்பந்தமாக கதைக்கிறேன். அதை விட அந்த ஒரு சில அமைச்சர்மார் கவுபோய் மாதிரி கப்புகளையும் போட்டுக்கொண்டு, ஐயா நீங்கள் ஒரு அமைச்சர், தயவு செய்து அதை விளங்கிக் கொள்ளுங்கோ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடுப்புடவையோடு போய் நின்று கொண்டு கோமாளித்தனம் பண்ணாமல், பிக்காளித்தனம் பண்ணாமல், தயவு செய்து வடக்கு மாகாணத்துக்கு இருக்கிற மரியாதையை காப்பாற்றி கொண்டு நான் சில விடயங்களை சிங்களத்தில் சொல்ல வேண்டும். சுதிவந்த වෙනවා ඔබතුමාලාට අද මම එකක් කියන්න ඕනේ. අද මම මේ මයික් එක අල්ලන් ඉන්නේ මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ කියන්නේ ඔබ හැමදාම කියනවානේ බං සබලියෝ කියලා. මම හැමදාම මේ පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා කියනවා රණවිරුව කියලා නමත් එම කියන්නම්. මාව බෙල්ලෙන් අල්ලගත්තේ අල්විස් කියන පුත්කලයා. මම කාර් එකත් සම්පූර්ණයෙන්ම ගිහිල්ලා මගේ කාර් එක මේ කුඹුර ඇතුලේ ඉඳන් දැන් හොයාගත්තා. 27 වෙනිදා මගේ රණවිරුවෝ මේවා කරන්න කියලා මම දැන් මේ ඇවිල්ලා බොරු කියන්නේ ඔයාලා වගේ සබලියෝ කියලා මේවා කියලා මට ඔය බොරු කරන්න බෑ පාර්ලිමේන්තුව ඇතුලේ. මගේ වෙනුවට මිනිස්සු අද වෙනතන් රණවිරුවෝ ඒ වගේ මගේ භූමිය ඇවිල්ලා මේ රට වෙනුවට කවුරු හරි මරලා ඉන්නවනේ ඒ මිනිසුන්ට රණවිරුවා කියන්න ඒ මිනිසුන්ගේ කකුලින් වදින්න මට ඒ තරමට හොඳ පණ තියෙනවා. ඔයාලා ඇවිල්ලා සර් කිව්වා. දවස් එකක් ඒගොල්ලෝ කැම්ප් එක ඇතුළේ තියලා එයාගේ කාමරේ ගිහලා මාව තිබ්බා. ડોක්ටර් ඔයා ඉන්න මගේ පෞද්ගලික කාමරේ කියලා. එයා ගිහලා එළියට පුදිය ගත්තා. ඒ වගේ රණවිරුවෝ ඔයගොල්ලෝ කිව්වේ සබලියා කියලා. ලැජ්ජා වෙන්න ඕනේ මිනිස්සු කීයක් මරලාද? හැබැයි ඔයගොල්ලෝ කිව්වේ ජිප් එපා බස් වල යන තමුන් අසල එක්කෙනෙක් අතෝසල ගියන්න තම බස් එක යන තමුන් කවුරු හරි ඉන්නවනම් ලැජ්ජා වෙන්න ඕනේ. ඊට වඩා මට එකක් කියන්න ඕනේ මේ අර ජැෆ්නා වල කෝටි 36 දීලා තියෙනවා. ඒ කෝටි 36 ඔයගොල්ලෝගේ NPPට වැඩ කර මිනිසුන්නේ බෙදන්නේ. අයියෝ මේ ආණ්ඩුවේ මිනිසුන්ගේ සල්ලි අපරාධ කරන්නේ. ගිහින් බෙදපම් මේක ඔක්කොම ටික ගිහලා මේ වතකොර ජනතාවට ඔකොල මාර ජරා වැඩ කරන්නේ. ජරා ආණ්ඩුවක්. මේ පාර්ලිමේන්තුවට එනකොට ලැජ්ජයි. මං ඇතුළේ එනකොට ඇත්තට මට ලැජ්ජයි හිතුණා. මේ ඇතුළේ එනකොට ලැජ්ජයි හිතුණා. ඒක ඔයගොල්ලෝ කරන ජරා වැඩක්. කොච්චර ජරා එක ආමි කෙනෙකුට සප්පාතු නැහැ, සෙරුප්පු නැහැ, උට ඉන්න දෙයක් නැහැ. පානුයි පරුපුයි කන්නේ ඒගොල්ලෝ කැම්ප් එකේ. හැබැයි උඹලා ආවිල්ලා කෝට් අරවා මේවා දාගෙන ආවිල්ලා කොච්චර ලස්සනද ඔයගොල්ලෝ වාහන වත්කම් බරක හොරට මේ ඉස්සරහා ඉන්නවා එක්කෙනෙක් හොරට ගේක ලියනවා ලක්ෂ 50ට ලියපු එක නම් ආ වීඩියෝ කර කර ඉන්නවා ඊට පස්සේ ඉන්නම් ඒ ඔප්පුවත් ආවිල්ලා මේ ගැව්වා අනුරාධපුර ඒ මට ඊට වඩා කියන දෙයක් නැහැ. හැබැයි ඔයගොල්ලෝට මම එකක් කියන්න දෙමළ සිංහල ඒ ඔයගොල්ලෝ කටින් කියන්නේ අපි හිතවතෙන් කියන්නේ අපි හර්ධදාසියෙන් කියන්නේ මට එදා බේරගත්තේ සිංහල කොල්ලෙක් සිංහල රණවිරුවෙක්. හැබැයි ඔයගොල්ලෝ ඒ කටියට කිව්වා ඒගොල්ලෝ මේ සබලියෝ කියලා කරුණා කරලා මේ අවයවෙන් ලොකු ගාණ වෙන් කරලා ඒ මිනිසුන්ට දෙන්න. பிரதிக்குழுக்களின்
சபாநாயகர்களே, நான் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இந்த டிப்பா புயலில் பேரிடரில் உயிரிழந்த அனைத்து குடும்பங்களின் உறவுகளுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் இந்த டிப்பா புயல் ஏற்பட்ட போது முப்படையினரும் இந்த களத்தில் இறங்கி அரசு உத்தியோகத்தர்களும் செயற்பட்டிருந்தனர்கள். அந்த மீட்பு பணியில் ஏற்படும் போது கூட அவர்களது உயிர்களையும் ஒரு சிலர் இழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு எனது உரைக்கு வருகின்றேன். நான் யாழ் மாவட்டம் என்ற வகையில் யாழ் மாவட்டத்தில் மொத்தமாக இருக்கின்ற குடும்பம் 2,13,391 குடும்பங்கள் யாழ் மாவட்டத்தில் வசிக்கின்றனர். அவர்களில் 6,34,904 அங்கத்தவர்கள் அங்கே வசிக்கின்றார்கள். அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இந்த மொத்த சனத்தொகையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை 16,918 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக சனத்தொகையில் 53,828 அங்கத்தவர்கள் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். நாங்கள் உடனடியாகவே துரிதமாக எங்களது அமைச்சர் அவர்கள் உண்மையாகவே அவரை பாராட்ட வேண்டும். இந்த பாராளுமன்றம் முடிந்து உடனடியாகவே அவர்களது வீட்டு கொழும்பில் இருக்கும் போது கூட அவர் வீட்டுடன் கதைக்காமல் உடனடியாகவே ஒரு உடுப்பு கூட எடுக்காமல் யாழ்ப்பாணத்தை பயணித்த நிமித்தமாகத்தான் நாங்கள் இந்த அனர்த்தத்திலிருந்து இடையில் வீதியில் இருந்து அனர்த்தத்தில் யாழ்ப்பாணம் சென்றடைந்து யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே இரவு பகலாக நாங்கள் அமைச்சரும் நாங்கள் சகல பாராளுமன்ற வேலை செய்திருக்கிறோம். மொத்தமாக யாழ் மாவட்டத்தில் 59 இடைத்தங்கள் முகாம்களை அமைத்திருக்கின்றோம். இப்போது வரை 8 முகாம்கள் அங்கே இருக்கின்றன. பலர் கூறுகிறார்கள் யாழ்ப்பாணத்திற்கு அதிகளவான நிதி ஒதுக்கினது என்று. ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே சமமான ஜனாதிபதி நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே நாங்கள் வீதத்தை பார்க்கும்போது, பாதிக்கப்பட்ட வீதத்தை பார்க்கும்போது யாழ் மாவட்டத்தில் 8.48 வீதம் மக்கள் யாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கிளிநொச்சி பிரதேசத்தில் மக்களின் சனத்தொகையானது 1,35,000 மக்கள் தொகை குடும்பங்களை கொண்டுள்ளது. அதே நேரம் அங்கே இருக்கும் குடும்பங்கள் 50,752 குடும்பங்கள் இருக்கின்றன. அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 28,093 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் 8,778 குடும்பங்கள் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்ட வீதம் 20.8 வீதம் கிளிநொச்சி பிரதேசத்தில் அங்கே இருக்கும் சனத்தொகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே விதமாக இந்த நாட்டின் தலைவர்கள் சேவை செய்கின்றார்கள். அதை நாங்கள் வாழ்த்த வேண்டும். உண்மையாகவே ஜனாதிபதி அவர்கள், நாட்டின் தலைவர்கள் அன்றைய தினம் விடிய காலமே இங்கே பாராளுமன்றத்தில் வந்து எங்களுக்கு உத்வேகம் அளித்ததின் நிமித்தமாகத்தான் நாங்கள் அங்கே அந்த பிரதேசத்துக்கு சென்று எங்களுக்கு ஒன்று தற்துணி ஒன்று ஏற்பட்டிருந்தது. ஜனாதிபதி அவர்கள் 3 நேர உணவை மக்களுக்கு உடனடியாக விநியோகிக்கும்படி உத்தரவை இட்டிருந்தார்கள். ஏனென்றால் அரச கட்டமைப்புகள், அரச இயந்திரத்துக்குள் இயற்றிக்கட்டப்பட்ட சட்டமூலங்கள் தான் முன்னைய காலத்தில் இருந்தன. அந்த சட்டமூலங்களில் ஒரு சில பொருட்களை கொள்முதல் செய்ய முடியாது. அந்த வகையில் நாங்கள் அங்கே சமைப்பதற்கு கூட விறகில்லாமல் இருக்கும்போது உடனடியாக கிளிநொச்சி மாவட்ட தலைவரிடம் நாங்கள் கூறியிருந்தோம், கேஸ் சிலிண்டரை வேண்டிக் கொடுங்கள் சமைப்பதற்கென்று. அப்போது அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த கேஸ் சிலிண்டர் வேண்ட முடியாது என்று. உடனடியாக நாங்கள் சொல்வோம், இல்லை வேண்டுங்கள், பிறகு பார்ப்போம், அல்லது நாங்கள் நிதியை ஏதாவது வகையில் திரட்டி தருகிறோம். அந்த வகையில் நாங்கள் அந்த நடவடிக்கையை அமைச்சரினூடாக நாங்கள் எடுத்திருந்தோம். பலர் விமர்சனங்களை செய்கிறார்கள். உண்மையாகவே நாங்கள் விமர்சனம் செய்வர்களிடம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், நாங்கள் எங்கள் நாட்டு ஜனாதிபதியவர்கள் நாங்கள் கூட நிற்கவில்லை, கல்விக்கு 25,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அந்த வகையில் கொடுத்திருந்தார்கள். அதே போன்று நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம், உண்மையாகவே முப்படை வீரர்கள் இனவத பேதமின்றி எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கூட காப்பாற்றி இருக்கிறார்கள். நான் ஒன்றை கூறுகிறோம், அந்த மழை நேரங்களின் கூட உயிரிழந்தவர்களை நினைவு கூற யாழ்ப்பாணத்திற்கு வந்துவிட்டு திரும்பி அவரது குடும்ப மழையில் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் என்று குடும்ப உறவுகளுக்கு தான் தெரியும். அந்த உணர்வு இன்றைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தெரிகிறது. கொழும்பில் இருக்கும் ஒரு குடும்ப தங்கள் வீடு
வெள்ளத்தில் பாதிக்கப்படுவது என்று மக்களை கைவிட்டு விட்டு கொழும்புக்கு வந்து அதிசொகுசு வீட்டில் புலம்பெயர் தேச காசில் இருந்து அதிசொகுசு வீட்டில் மாடியில் நின்று அவர் நிம்மதியாக இருக்கின்றார். அதை நான் வீடியோவாக பார்க்கிறேன். அவர் யாருக்கு நன்றி செய்ய வேண்டும் என்றால் புலம்பெயர் தேச உறவுகளுக்கு அவர் நன்றி சொல்ல வேண்டும். அந்த மாடி வீட்டில் இருப்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் இல்லை என்றால் அந்த மாடி வீட்டில் அவர் இருந்திருக்க மாட்டார். அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலின் ஊடாக பார்லமெண்டம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் அங்கே செல்லவில்லை. செல்லாதவர் தான் சொல்லுகிறார் யாழ்ப்பாணத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று. யாழ்ப்பாண மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு இங்கு யாழ்ப்பாண மக்களை தூட்டி திரிகிறார், கேவலப்படுத்தி திரிகிறார். இது எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சியோ அஜெண்டாவோ தெரியவில்லை. அதை உணர்வார் வெகு விரைவில் எதிர்வரும் காலத்தில். அதே நேரம் நாங்கள் பக்கபலம் இல்லை, அமைச்சரை நாங்கள் வாழ்த்த வேண்டும். உண்மையாகவே அவர் மலையகத்தில் சென்று சேவை செய்ய வேண்டும். மலையகத்தில் சேவை செய்யும் போது என்ன உத்வேகம் அவருக்கு ஏற்படும். ஏனென்றால் அவரது கிளாஸ்மேட் இருப்பினும் நண்பர்கள் இருப்பினும் அந்த உறவு. அந்த வகையில் நாங்கள் அமைச்சர் அவர்களை கடவுளாகவும் அதே நேரம் அவரை ஒரு அப்பாசானத்திலிருந்து நாங்கள் நினைக்கின்றோம். யாழ்ப்பாண மக்களில் தனிப்பட்ட அபிப்பிராயத்தை வைத்து யாழ்ப்பாண மக்கள் அங்கே சென்று செல்கிறார். ஒரு சிலர் அரசியல் நோக்கத்துக்காக உடுப்புகளை கேலி செய்கிறார்கள். ஒரு உடுப்பு கூட இல்லாமல் அங்கே வந்திருந்தவர் அங்கே இருக்கும் உடுப்புகளைத்தான் போட்டு தெரிந்திருக்கிறார். இந்த வகையில் நாங்கள் உணவுப் பொருட்களை புலம்பெயர் தேசத்தில் இருந்து கூட பலர் உதவி செய்திருந்தார்கள். உணவுப் பொருட்களாக கட்சிக்காரை தந்திருந்தார்கள். நாங்கள் சென்று விநியோகித்திருந்தோம். ஆனால் கட்சி காரியாலயத்தில் அந்த உணவு போதி ஒரு பாசல் கூட இல்லை. நான் வழங்கும் போது எங்கள் சகோதர உறுப்பினர்கள் சொன்னேன், எங்கட கட்சி காரியாலயத்துக்கு தான் நிவாரணம் தர வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். ஏனென்றால் நாங்கள் அங்கே சாப்பிடுவதற்கு கூட எங்கள் கட்சி காரியாலயத்தில் உணவுப் பொருட்கள் இல்லை. நாங்கள் மக்களின் பணத்தை ஒரு சதத்தை ஏனும் வீண் விரயம் செய்யவில்லை. மக்களுக்கு என்று வந்த நிதியை மக்களுக்கு கொடுக்க. அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து பலர் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள், போடுகிறார்கள். அதை கூட எமது கட்சிக்கு வேண்டவில்லை. அரசு திணைக்களத்தின் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி துரிதமாக அந்த நிதியை அரசு திணைக்களத்துக்கிடையே ஒப்படைக்கும் ஒரு துரித சேவையை செய்ததற்கு ஜனாதிபதிகளை வாழ்த்துகிறோம். நீங்களாக இருந்திருந்தால் உங்களது தனிப்பட்ட அக்கௌண்டுகள் போன்றிருப்பீர்கள். இந்த அனைத்த நேரத்தில் மக்களின் பணத்தை திருடாத அரசாங்கம் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறுகிறேன். நன்றி வணக்கம்.